Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்ல சூடாகட்டும். நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் நீங்கள் பட்டை கிராம்பு என்ன வேணுமோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்த வேண்டாம். வேணும்னா நீங்கள் ஏலக்காய் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா அரைச்சிடலாம். ஒரு சித்திரத்தை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பாதி அளவு நட்சத்திர சோம்பு, பட்டை வந்து 2 துண்டா சின்ன துண்டு 2 எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொடி அரைச்சி வச்சிட்டோம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள் போடணும். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம அரைச்சி வச்ச பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அந்த வாசனை போகிற வரையும் ஒரு நிமிஷம் கிட்ட இந்த பொடியை நல்லா வதக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு 8 பீன்ஸ், ஒரு பெரிய கேரட், 1/4 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இதை வதக்கி இந்த மசாலா படுற மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு உப்புடைய அளவு சரி பார்த்துட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். சீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன், அதனால் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி விசில் போடாமல் சிம்மில் வந்து 12லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி டைம் மாறும். இப்போது எனக்கு 12 நிமிஷத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே அதே சூட்டில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தம் போட்டுட்டு சூப்பரான பிரியாணி, நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கோம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.